நல்ல எண்ணங்களை, நல்ல சுபாவங்களை, நல்ல கடிகளை, நல்ல ஆவியின் ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய நடத்துதலில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் காலங்கள் வரும்போது உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக அறிமுகப்படுத்துவார். உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம், அடையாளத்தை காண்பிக்க மறக்காதீங்க. உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த மறவாதிருங்கள். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல்வலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாய் யோனத்தானோடும் தன் ஊழியக்கார எல்லாரோடும் பேசுகிறான். எப்படியாவது நான் கொன்றணும்னு முடிவெடுக்கிறான். அப்போ நேற்றைக்கு 18ஆவது அதிகாரத்தில் ஒன்று சொல்லும்போது நான் அதை தெளிவாக அதை சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மூத்த மகளை கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதை கொடுக்காமல் என்ன செஞ்சிட்டான், ஆதிரியல்கிறவனு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான். மீகால் 2வது மகளும் தாவீது மேலே ஒரு அன்பாக இருக்கிறா, பிரியமாக இருக்கிறான்னு அவன் கேள்விப்பட்டு அந்த பிள்ளையை கொடுப்பதற்காகத்தான் பரிசமாக 100 பெலிஸ்தருடைய விருத்த சேதனம் வேணும்னு கேட்குறான். அவன் அதுக்கு பதிலாக 200 விருத்த சேதனம் 200 நுனித்தோலை கொடுத்து அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவனை எப்படியாவது எந்த விதத்துலையாவது இவனை ஒதுக்கிடலாம், இந்த எந்த விதத்துலையாவது இவனை இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் அவனால் அதை என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படியாவது கொன்று போடணும், அறிமுகப்படுத்த வேண்டியவன் இப்போது அவங்களுக்கு எதிரியாய் மாறுகிறத பார்க்கணும். அப்போ சவுலின் குமாரனா யோனத்தானும் தாவீதின் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிறான்.
அதனால் அதை யோனத்தானுக்கு என்ன செஞ்சிட்டான், தாவீது வந்து யோனத்தான்ட்டு எங்கள் அப்பா உன்னை கொல்லணும்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நீ காலமே நீ எச்சரிக்கையாக இரு, மறைமான இடத்துல ஒழிஞ்சு கொண்டுரும், எங்கள் அப்பா என்ன சொல்கிறார் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நீர் வெளியில் நினைச்சு இருங்க, இப்போ நான் என் தகப்பன் பக்கத்தில் அப்போ நின்று உமக்காக என் தகப்பனோட பேசுகிறேன், நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டுத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரியாக போகிறாங்க. அப்போ இவன் என்ன கேட்குறான், யோனத்தான் அப்பாவை பார்த்து, அப்பா தாவீது என்னப்பா தப்பு செஞ்சான், நம்முடைய நமக்கு இப்போ நம்முடைய உங்கள் மருமகன் தானே, நம்முடைய அக்கா வீட்டுக்காரர் தானே அல்லது தங்கச்சி வீட்டுக்காரரோ அப்படின்னு சொல்லி, ஆமாம் அவங்க தான் நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், அவன் பேசுகிறான். அப்போ அவன் அது மட்டும் இல்லை, அவன் தன் பிராணனை கையில் உயிரை கூட வெறுத்து அந்த பெலிஸ்தரை கொன்றதுனால இஸ்ரவேலுக்கே ரட்சிப்பை கட்டளிட்டு சந்தோஷப்பட்டீங்களே, இப்போ ஏன் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்ல பார்க்குறீங்க, பாவம் செய்வானுங்க அப்படின்னு சொன்ன உடனே சவுல் யோனத்தானுடைய சொல்ல கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ யோனத்தான் தாவீதை அடிச்சு எங்கள் அப்பான்னு சொன்ன உடனே கொலை செய்யவில்லைன்னு சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவன் நினச்சிதான் அப்படின்ட்டு அப்போ திரும்ப இருக்கிறான். இன்னொரு யுத்தம் வருது 8ஆம் வசனத்தில். அந்த யுத்தத்தில் யார் தான் போகிறான், அப்பவும் முன்னணியில் நின்று போகிறது அந்த யுத்தத்தை நடத்துகிற தாவீது யுத்தத்தை நடத்துகிறார். அதன் போல வெற்றி கிடைக்கிறது. வெற்றியிலே அவன் வெற்றி பெற்று வருகிறான். அப்படி வெற்றி பெற்று வரும்போது அங்கே அவள் முடிந்தோடி போகிறாங்க. வெற்றி பெற்று வரும்போது இதை கேள்விப்பட்டவுடனே கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேலே வருது. அவன் வீட்டில் உட்காந்துருக்கான். தாவீது உடனே கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி உங்கள் மாமாவுக்கு இப்போ மாமா ஆகிட்டார்ல, மாமனார் ஆகிட்டார்ல, இவன் போய் மறுபடியும் அந்த சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தினால பாடுறான். அப்போ அந்த பேயினுடையதான அந்த பேய் பொறாமை தீ அந்த பிசாசனுடைய கிரியினால தாவீதை குத்தணும்னு சொல்லி ஈட்டியோடு குத்தி போட பார்க்குறான். ஆனாலும் தாவீது அதுக்கு விலகி என்ன செஞ்சிட்டான், ஓடி போய் தன்னை தப்பு வச்சுட்டான், ஓடி போயிட்டான். அப்போ தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடணும், இப்படி ஓடிட்டான்னு சொல்லி அதையும் ஒரு குற்றமாக எடுத்து அவனை கொல்லணும்னு சொல்லி வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஆமாம் என்னாச்சு, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் மனைவி மீகால் சொல்கிறா, வேண்டாயா நைட்டு நீங்கள் தங்கினீங்கன்னா நிச்சயமாக நம்ம கொன்று போட்டுருவார், எங்கள் அப்பா மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி மீகால் ஒரு சொருபத்தை எடுத்து ஒரு சிலை அப்போ பாருங்கள், அது ரொம்ப லகுவாக. அப்போ சிலை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்குங்கிறது தெரியுது. சொருபம் வந்து சொருப வணக்கம் இந்த நாட்களில் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை எடுத்து கட்டில் மேலே வச்சு ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பன்னா மூடி வச்சிடுறான், அவர் தூங்குற மாதிரியே, தாவீது தூங்குற மாதிரியே. அப்போ தாவீதை கொண்டு வர சொல்லி சேவகர் அனுப்புகிறாங்க. அப்போ வந்து மீகா சொல்கிறான், இல்லை அவர் சுகவீனமாக இருக்கிறாரு, படுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், சவுல் சொல்லிட்டான், தாவீதை பார்க்குறதுக்கு சவுல் சேவகர் அனுப்பி அவனை கொன்று போகும்படி கட்டிலோடு அணியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவனை கட்டிலோடு தூக்கிட்டு வர்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, கட்டிலோடு தூக்கிட்டு வர்றாங்க. கட்டிலோடு தூக்கிட்டு வந்து பார்த்தா அதுக்கு என்ன இருக்குதுன்னா, அது ஒரு சொரூபமாக தான் இருக்குது, ஒரு சிலை இருந்திருக்குது. சொரூபம் கட்டில் மேலே வெள்ளாட்டு தோல் தலைமாட்டில் இருக்கன்ட்டு. அப்போ என்னை என்னை பயங்கர தப்பு போட்டது என்னன்னு மீகாலோட தான் மகளோட சண்டை போடுறாரு, நான் ஒன்றை கொல்ல போகிறேங்கிற மாதிரி. அப்போ தாவீது தப்பி எங்கே போயிட்டாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் போயிட்டார். அங்கே சவுல் போகிறாரு. அங்கே போன போது அவனுக்குள்ளாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 20ஆம் வசனம், தாவீதை கொண்டு வர சொல்லி தீர்க்கதரிசனம் அவங்க சேவகர் அனுப்புகிறான். அவங்க மேலேயும் தேவனுடைய ஆவி இறங்கி அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்களா. வேறு எத்தனை அனுப்புனாங்க, 3ஆம் தரம் அனுப்பின ஆட்களும் அதே மாதிரி தீர்க்கதரிசனம் ஆவியினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே ஏதோ தீர்க்கதரிசனம் உளறி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி என்னாச்சுன்னா, சாமுவேலும் தாவீது எங்கே இருக்கிறாங்கன்னு நாயோதர் இருக்காங்கன்னு சொன்ன உடனே யார் வரா, நேரடியாக சவுலே வராரு. சவுல் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி இதாவது அக்கினி, இதே போல் ஒரு சூழ்நிலையில் எலியா அக்கினி இறக்குனார். இதே போலத்த சூழ்நிலையில் சாமுவேலு அபிஷேகத்தை இறக்குனார். அவனுடைய ஆவினால் நிரம்பி அவன் மதி மயங்கி கீழே கடந்து உலர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்வது, நம்ம பெற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் ஒருவனை உயர்த்தும் போது நாம் தலைவர்களாக இருக்கிறவங்க அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அவருடைய மேலே இருக்கிற அபிஷேகம், அவர்கள் மேலே இருக்கிறதான
அந்த நல்ல குணாதிசயங்கள், நல்ல நல்ல கிருபைகள் அவங்க மூலம் இருக்கிறதான அந்த அடையாளங்கள். முதலாவது அவனுடைய அழைப்பு, ரெண்டாவது அவனுடைய அபிஷேகம், பின்பதாக அவன் வாழ்க்கையில் காணப்படுற அடையாளங்கள், அவனுடைய அந்த கனிகள், அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற கனிகளை அடையாளம் பார்த்து அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பரிசுத்தம், அவனுக்குள்ளே இருக்கிறதான தாழ்மை, அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த இணங்கி போகிற அனுபவங்கள், அந்த தெய்வீக கிருபா வரங்களை அடையாளம் கண்டு அவர்களை ஸ்தோத்திரம் அங்கே என்ன செய்ய வேண்டுமா, அறிமுகப்படுத்த வேண்டும். இங்கே இவர் அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக ஸ்தோத்திரம் அறிமுகப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தவர் பொறாமையினாலும் சத்துருவாக என்ன ஆரம்பிச்சிட்டார். இதனால் நடந்தது என்னன்னு கேட்டால், சவுளுடைய வாழ்க்கையில் பிசாசு புகுந்துட்டான், வாழ்க்கை வீணாக போயிட்டான். ஆனால் தாவீதை நீ உண்மையாகவே தாவீதை போல ஒரு கிருபை பெற்றவனாக இருந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், நல்ல கிருபையுள்ள மனிதனாக இருந்தால், ஸ்தோத்திரம் அந்த அன்பும் அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் அந்த நீடிய பொறுமையும் அந்த தயவும் அந்த நற்குணமும் அந்த விசுவாசமும் அந்த சாந்தமும் அந்த இச்சையடக்கமும் அந்த தாழ்மையும் அந்த கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும் நீதியும் உங்களுக்கு காணப்படுமானா, தாவீதே பயப்படாதே, கர்த்தர் உன்னை சத்துருக்களின் கைகளுக்கு ஸ்தோத்திரம் நீங்களாக்கி விடுவிப்பதற்கு அவர் போதுமானதாக இருக்கிறார். அவனை கொல்ல பார்த்தார், அவனை கொல்ல முடியவில்லை. அவனுக்காக பரிந்து பேசுகிற அநேக ஸ்தோத்திரம் அவனுக்கு ஆதரவான அநேகரை கர்த்தர் எழுப்பி தந்தார். அவனை உருவாக்கினார். காலங்கள் வந்தபோது தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதனால் ஸ்தோத்திரம் அது ஒன்று நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க, எழுத்து வர்றவங்க மேலே அவன் அக்கினி அனுப்புன்னு ஜெபம் பண்ணலை. ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுப்பு, ஆவியின் அபிஷேகத்தை கொடுன்னு சொல்லி அவனை ரட்சிக்கணும்னு ஜெபம் பண்ணான். அவங்க கையில் பிடிக்கப்பட முடியாதபடி ஆவியில் விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான். ஸ்தோத்திரம் தாக்க வந்தவங்க ஸ்தோத்திரம் ஆவியானவராலே தாக்கப்பட்டு உருண்டார்கள். பிறகு எந்திரிச்சு போயிட்டாங்க. வந்த இடம் தெரியாமல் திரும்ப என்ன செஞ்சிட்டாங்களா, எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியாமல் திரும்பி போயிட்டாங்களாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் ஸ்தோத்திரம் ஒருவரும் உங்களை கெடுக்க முடியாது, உங்களை தடுக்க முடியாது, உங்களை அழித்து போட முடியாது. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆட்களை நீங்கள் சபிக்காதீங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆட்களை ஆசீர்வதிங்க. அதுதான் சாமுவேல் செய்தார். சாமுவேலும் தாவீதும் செய்தது என்னென்னா, தங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்தபோது அவர்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதித்தார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க ஆவியில் நிரம்பி மதிமயங்கி திரும்ப போயிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல எண்ணங்களை, நல்ல சுபாவங்களை, நல்ல கடிகளை, நல்ல ஆவியின் ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய நடத்துதலில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் காலங்கள் வரும்போது உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக அறிமுகப்படுத்துவார். உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம், அடையாளத்தை காண்பிக்க மறக்காதீங்க. உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 19வது அதிகாரத்தில் தாவீதை சவுல் பகைத்தாலும் சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதை நேசித்தார். சவுலுடைய மகள் மீகா தாவீதை நேசித்தாள், தாவீதை காப்பாற்றினாள். யோனத்தான் தாவீதை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி சத்துருடைய கோட்டைக்குள்ளே நமக்கு சாதகமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகையினால் நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்வோம், கர்த்தரை பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஜெபிப்போமா? ஆவியானவரே, இந்த நாள் கர்த்தாவே, தாவீதுக்கு விரோதமாக அப்பா சவுல் எழும்பி அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே ஈட்டி எறிந்த போதும் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த கர்த்தாவே சவுளுடைய கைக்கு தப்புவித்தங்க நல்ல தெய்வம் அப்பா. அப்பா அந்த யோனத்தானும் தாவீதும் கர்த்தாவே அப்பா ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தாவே அதிகமாய் நேசித்ததை நாங்கள் இதில் பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல் மீகா அப்பா தகப்பன் கொண்டு வரும்போது தன்னுடையதான கணவரை அப்பா ஸ்தோத்திராண்டு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தது போல அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக கர்த்தாவே அநேகர் நீ வைத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நீ மீதியாக வைத்திருக்கிற தேவன் அல்லவாப்பா. ஆமேன். உம்முடைய பிள்ளைகள் பட்சமாய் கர்த்தாவே ஸ்தோத்திராண்டுறேன். ஆமேனப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த நாளிலும் நீர் கர்த்தாவே அநேகரை ஏற்படுத்துவீராக.
தேவனே எங்களுக்கும் அப்படிப்பட்டதான காரியங்களை உதவி செய்ய ஆட்களை நியமிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.